நல்ல தண்ணீர் வசதியோட 2 ஏக்கர் 40 சென்ட்டில் குறைவான விலையில் ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 2.5 இந்த மாதிரி 3 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிற பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து 2 ஏக்கர் 40 சென்ட் தென்னந்தோப்புங்க. இந்த தோப்பினோட வாட்டர் சோர்ஸுக்கு 2 கிணறு இருக்குங்க. 2மே கூட்டு கிணறுங்க. அதில் இன்னொரு போர் ஒன்று வந்துடுங்க. வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கக்கூடிய 2 கிணறுங்க. அதாவது வெயில் காலத்தில் கூட அதிகபட்சமாக 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தண்ணி பாயுங்க. அந்த அளவுக்கு தண்ணி எக்ஸஸாகவே இருக்கக்கூடிய ஒரு தோப்புங்க. நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க. மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா 20 வயசு இருக்குங்க. டோட்டலாக எல்லாமே நாட்டு தென்னை மரங்க. இந்த தோப்பினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் இருக்குங்க. அதனால் ஒரு அழகான ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குங்க. சரௌண்டிங் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்போட்டியே ஒரு ஓடை போகுதுங்க. அந்த ஓடையை தடுத்து செக் டேம் ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து இந்த லேண்டை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால மழை காலம் ஃபுல்லாகவே அந்த பள்ளத்தில் தண்ணி போகுங்க. மீதி நாளில் அந்த செக் டேமில் ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும். அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுங்க. அதனால் வாட்டர் சோர்ஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த லேண்டுக்குள்ளே ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க. ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்ல பெரிய வீடுங்க. அது போக ஆடு மாடுகள் கட்டுறதுக்கு மாட்டு செட் இருக்குங்க. ஆட்டுக்கு தனியாக செட் இருக்குங்க. இதுக்குள்ளே தேங்காய் களம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தேங்காய் களம் இருக்குங்க. தேங்காய் உடச்சி காய வைக்கிறதுக்கான இடங்க. அதாவது இந்த தோப்பில் வர்ற தேங்காயை நீங்கள் வியாபாரிக்கு விற்கிறதுக்கு பதிலாக சொந்தமாகவே உடச்சி நீங்கள் பருப்பாகவே சேல்ஸ் பண்ணலாங்க. அதுக்கான தேங்காய் களமும் இந்த லேண்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே மரத்துக்கான இடைவெளி பார்த்திங்கன்னா சரியான இடைவெளியில் போட்டிருக்காங்க. ரொம்ப நெருக்கமாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் சரியான இடைவெளியில் மரங்கள் போட்டிருக்காங்க. எல்லாமே நாட்டு மரங்கள். இதில் ஒரு 20-25 மரம் மட்டும் சின்ன மரங்களாக இருக்குங்க. ஒரு 5 வயசு மரங்களாக இருக்குங்க. மீதி எல்லாமே ஹைட்டான மரங்கள், பெரிய 20 வயசு அதிகமான மரங்கள். இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 200 அடி மண் தடத்தில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோப்புக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க. குடிமங்கலம் ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியாவில் மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டி. ரீசனபிளான ரேட் தான் சொல்கிறாங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 200 அடி உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க. ஒரு ஃபேமிலி நல்ல பெரிய ஃபேமிலியே தங்கலாங்க. இது வந்து ஒரு முதல் கிணறுங்க. இதுவும் ஒரு கூட்டு கிணறுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குன்னு. இந்த தோப்போட்டியே ஒரு ஓடை போயிட்டுருக்குங்க. வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஓடைங்க. அதுக்கு பக்கத்துலேயே செக் டேம் இருக்குங்க. இதிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கிணறு லேண்டு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஓடையில் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு தண்ணி போகுங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம லேண்ட் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2வது கிணறுங்க. இதுவும் ரொம்ப நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க. இந்த கிணறு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஒரு கிணறே போதுமானதாக இருக்கிறனால இது அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த கிணத்துக்கு போர்லாம் எதுவும் கிடையாதுங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் 45 லட்சம் கேட்குறாரு. அதுலேருந்து பெருசாக நெகோசியேட் பண்ண முடியாதுங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள். இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.